காதல் காலம் கடந்தாலும் மாறாதது. எபிசோட் 1. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அதிகாலையில் சூரியன் மெதுவாக உதிக்க வயல்வெளிகளில் பனித்துளிகள் வைரம் போல் மின்னின. குயில்களின் குரல், தென்றல் காற்றின் இசை, தூரத்தில் கோயில் மணி என அந்த ஊரே ஒரு கவிதையாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதவன் ஒருவன் இருந்தான். ஏழை விவசாயியின் மகன். பணம் அதிகம் இல்லை, ஆனால் மனசு தங்கம். தனது அம்மாவையும் தங்கியையும் உயிராக நேசிப்பவன். அதே ஊருக்கு நகரத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்தாள் நிலா. பள்ளி ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்தாள். அமைதியான குணம், எல்லோரிடமும் மரியாதையாக பேசும் பழக்கம், குழந்தைகள் மீது அளவில்லா பாசமும். அதனாலேயே சில நாட்களில் ஊரின் செல்ல மகளாகிவிட்டாள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த நிலா திடீரென சாலையில் இருந்த ஒரு கல்லில் தடிக்கு கீழே விழப்போனாள். அந்த நேரத்தில் ஒரு கை அவளை தாங்கியது. யாரென்று சற்று நிமிர்ந்து பார்த்தால் அது அந்த ஊரில் வசிக்கும் ஆதவன். பார்த்து வாங்க என்று மெதுவாக சொன்னான் ஆதவன். நிலா அவனை பார்த்தாள். அவனது முகத்தில் இருந்த புன்னகை அவளது மனதில் ஏதோ ஒரு அமைதியை விதைத்தது. நிலா நன்றி என்று மெதுவாக சொன்னாள். பரவாயில்லை என்று சிரித்துவிட்டு ஆதவன் சென்றான். அந்த ஒரு நொடி இருவரின் வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. அடுத்த சில நாட்களில் அவர்கள் தினமும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். முதலில் சிரிப்பு, பிறகு வணக்கம், அதன்பின் சில வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மெதுவாக நட்பாக மாறின. ஒரு நாள் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது நிலா கேட்டாள், உங்கள் கனவு என்ன? அதற்கு ஆதவன் சிரித்தான். எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், என் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அதுதான் என் கனவுன்னு ஆதவன் சொன்னான். அந்த பதிலை கேட்ட நிலாவின் கண்களில் மரியாதை அதிகரித்தது. அன்று முதல் நிலா அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். மறுநாள் நிலா பள்ளி வேலைக்கு செல்லும் பொழுது வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த ஆதவனை பார்த்தாள். ஆதவனும் நிலாவை பார்த்து சிரித்து கொண்டு, என்ன டீச்சரம்மா, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். நிலா சிரிச்சு கொண்டே சாப்பிட்டேன்னு சொன்னான். இப்படியே 2 பேரும் அடிக்கடி பேசிக்கொள்கிறார்கள். சில மாதங்களும் ஓடுகிறது. தன் காதலை ஒருபோதும் ஆதவனிடம் நிலா கூறியதில்லை. ஆதவனும் நிலாவை விரும்புகிறான். ஆனால் ஆதவனும் ஒரு நாளும் நிலாவிடம் கூறியதில்லை. ஆனால் இவர்களின் மனதிற்குள் மறைத்து வைத்திருந்த காதலை சொல்ல இருவருக்கும் தைரியமில்லை. விதி அவர்களுக்காக வேறொரு கதையை எழுதி கொண்டிருந்தது.